உலக அளவில் பார்க்கப்பட்ட ஒரு கல்லூரிக்கு இப்படி ஒரு நிலைமையாக மக்கள்லாம் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி என்னடா நடந்ததுன்னு கேட்டால், அண்ணா யூனிவர்சிட்டியில் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு உங்களோட லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு செகண்ட் இயர் பொண்ணை பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 நாளாக பேசப்பட்டு வருது. இதுவும் பெரிய பிரச்சனையாக தமிழகம் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வளாகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் மட்டும் இதை பற்றி பேசுகிறதில்ல, ஸ்டூடெண்ட்டும் சரி எல்லாருமே இந்த நியூஸை பற்றி தான் பேசுகிறாங்க. முக்கியமாக அரசியல் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்திருக்கு. இவங்களோட ஃபுல் கதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த செகண்ட் இயர் பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது காலேஜ் உள்ளே இருக்கிற மாணவர்கள் வேறு யாரும் இல்லை, வெளியே இருக்கிறவங்களில் ஒருத்தவங்க தான் இந்த ஒரு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேராக ஒருத்தவங்களா இல்லையான்னு தெரியல. ஒருத்தவங்க மட்டும் இப்போதைக்கு சிக்கியிருக்காங்க, இன்னொருத்தவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். காலேஜ் வெளியிலேருந்து வந்து காலேஜுக்குள்ளேயே பாலியல் கொடுத்துருக்காங்கன்னா அப்படி காலேஜில் என்ன தான் நடக்குதுன்னு மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுக்க அரசியலாகவே மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஞானசேகர் என்பது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியோட உறுப்பினராக இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேப் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி தான் முழுக்க இந்த ஒரு கதை இருக்க போகுது. ஸோ மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு பாலியல் தொல்லை நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னென்னு நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ செகண்ட் இயர் மாணவி பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கிற ஒரு பையனை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் 8 மணி அளவில், இரவு 8 மணி அளவில் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தாண்டா ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஞானசேகர் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிக்கிறத ஒரு வீடியோவாக எடுத்து மிரட்டியிருக்காங்க. அதுவும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, நான் ஒரு போலீஸு, இதை எடுத்துன்னு போய் உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட அப்படி இல்லைன்னா உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லட்டுமான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயந்து இருக்காங்க. அந்த பையனை பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு அந்த பொண்ணோட ஐடிங் கார்டை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களை நான் சொல்லாமல் விட மாட்டேன்னு மிரட்டி பிளாக்மெயிலும் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஐடிங் கார்டை ஃபோட்டோ எடுக்க ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அது என்னென்னு பார்க்கலாமா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஐடிங் கார்டை ஃபோட்டோ இருக்கும். அந்த ஒரு ஐடிங் கார்டில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி நம்பர், இவங்களோட நம்பர் இருந்திருக்கும். அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இவன் ஞானசேகர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி என் கூட பாலியல் தொல்லை வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதா, டீச்சர்கிட்ட சொல்கிறதா, போலீஸ் கிட்ட சொல்கிறதா என்னென்னே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் பாக்ஸில் லெட்டர் எழுதி போட்டு இருக்காங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் உள்ளே நோய்ஞ்சிட்டு இருக்கான், பாலியல் தொல்லையும் கொடுத்துருக்கதா பேசிக்கிட்டு அவளை தன் வாயாலே கேட்டுன்னு ஞானசேகர் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா அவங்களே உண்மையை ஒத்துக்குன்னு இருக்காங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ காலேஜுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது. அதாவது என்ன வழின்னா, காலேஜ் பின்பக்கம் ஒரு செவுரு பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போயிருக்கான். அந்த செவுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மலம் கழிச்சு போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது தாண்டா போலீஸ்க்கு ஒரு நல்ல சாக்குன்னு இதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் வந்து போகிறீங்கடா, எத்தனை பேருடா வந்து போகிறீங்கன்னு இந்த மாதிரி போலீஸ் பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஞானசேகர் இவங்க பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட பயத்துக்கு போயிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு இவங்கள பார்த்தீங்கன்னா செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை செக் பண்ணல, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா போய் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரில, அவனோட சட்டை கலர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவனோட சட்டை பனியன் போட்டு ப்ளூ கலர். அந்த ஒரு பனியனை பார்த்தீங்கன்னா தேடி போயிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் தேடிருக்காங்க. சுற்றி முற்றி கடைசியாக பார்த்தீங்கன்னா வீட்டிலே தேடி பார்ப்போன்னு ரொம்பவும் தேடிருக்காங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேஸுக்கு முக்கிய ஆதாரமே அவங்க தம்பி தான் நம்ப முடியுது அவங்களால. ஒரு தம்பியே அண்ணனை ஜெயிலில் பிடிச்சி போடுதா கதையாக இந்த ஒரு கேஸில் நடந்திருக்கு. ஸோ அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி தேடி பார்த்தீங்கன்னா அவங்களே எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க அந்த ப்ளூ கலர் டிஷர்ட். இதனால் பாலியல் கொடுத்தது ஞானசேகர் தான் கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான தண்டனை கொடுப்பாங்க.